Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? எக் லாலிபாப் சாப்பிட தயாரா? இந்த லாலிபாப் செய்யறதுக்காக 5 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு கிரேட்டர்ல நம்ம 5 முட்டையும் நம்ம கிரேட் பண்ணி வைக்க போறோம். குட்டீஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவை சாப்பிடவே மாட்டாங்க, எனக்கு வேணவே வேணான்ட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மஞ்சளா இல்லை ஒயிட்டான்னு எதுவுமே தெரியாது, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஃபுல்லாக கிரேட் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் பொருட்களை நம்ம சேர்த்த போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 பச்சை மிளகா நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை விட சின்னதாக கட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, 1 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். மைதா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இனி இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு சண்டே ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு பண்ணுற ஸ்நாக் இதாக தான் இருக்கும். பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பார்த்தீங்களா, இதே போல் மற்றதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாங்க. ஒரு பவுல்ல பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கேன். இனி ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு உருண்டை எடுத்து அதுல நம்ம நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல நம்ம கோட் பண்ணிக்க போறோம். இதே போல மற்ற உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு அப்படியே ரவை லட்டு மாதிரி இருக்கு இல்லைங்க? சரி, இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம அதை நல்லா டர்ன் பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்க லஞ்ச் பேக் பண்ணும்போது இதையும் சேர்த்து கொடுங்க. கண்டிப்பா குழந்தை வீட்டுக்கு வந்தோன்னே உங்களை கட்டி பிடிச்சி தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அண்ட் குட்டீஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி மற்றதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எக் லாலிபாப் சூப்பரா இருக்கு இல்லைங்களா? அவ்வளோதான், ஒன்று எடுத்து அப்படியே கெச்சப்ல டிப் பண்ணி அப்படியே கடிச்சு சாப்பிடும் போது இருக்கே அந்த டேஸ்ட், வாவ்! சூப்பரா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எக் லாலிபாப் ரெடியோ ரெடி.